வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடத்துக்கு அறிமுகமே தேவை கிடையாதுங்க. ஏன்னா அறிவியலும் பிரம்மாண்டமும் சேர்ந்து உருவான இடங்க இது. இந்த கோயிலை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குங்க. நான் ஒன்றும் புதுசாக சொல்லிட போகிறதில்ல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கோயிலை 1003 ஆரம்பித்து 1010 வருஷத்தில் முடிச்சிருக்காங்க. வெறும் 7 வருஷத்தில் இந்த பிரம்மாண்டத்தை கட்டி முடிச்சிருக்காரு ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் இந்த கோயிலுக்கு வச்ச பேர் ராஜராஜேஸ்வரம். சான்ஸ்கிரிட்டில் பிரஹதீஸ்வரர் கோவில்னும் தமிழில் பெருவுடையார் கோவில்னும் சொல்கிறாங்க. இதுதான் நம்ம முதல்ல பார்க்குற நுழைவாயில். இது பேர் மராத்தா கேட். தஞ்சையை ஆண்ட மராத்திய மன்னர்களால் பிற்காலத்தில் கட்டப்பட்டதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் முதல் கோபுரம், கேரளாந்தகன் கோபுரம். இந்த கோபுரத்துக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குங்க. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஒரு முறை சேர நாட்டுக்கு தன்னோட தூதுவனை அனுப்புகிறாரு ராஜராஜ சோழன். சேர மன்னனான பாஸ்கர ரவிவர்மன் என்ன பண்ணுறாருனா, அந்த தூதுவனை சிறையில் அடைச்சிட்றாரு. தூதுவர்களை அந்த மாதிரி சிறையில் அடைக்கக்கூடாது, அது மிகவும் பெரிய தப்பு. இதனால் ராஜராஜ சோழன் மிகுந்த கோவப்படுறாரு. இந்த கோவத்தோட விளைவு என்ன? போர் தான். சேர மன்னனான பாஸ்கர ரவிவர்மன் மேலே போர் தொடுக்கிறாரு. இப்போ இருக்கிற திருவனந்தபுரம் பக்கத்தில் காந்தலூர் சாலைன்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த இடத்துல பெரிய போர் நடக்குது. அந்த போரில் சேர மன்னனான பாஸ்கர ரவிவர்மனை வெற்றி கொள்கிறாரு ராஜராஜ சோழன். போரில் வெற்றிக்கு அப்புறம் சிறையிலிருந்து தன்னோட தூதுவனை வெளியே கொண்டு வராரு. இந்த போரில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் சேர மன்னனுக்கு ராஜராஜ சோழன் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? நீ செஞ்சது மிகப்பெரிய தவறு. உன்னோட நாடோ பொருளோ எனக்கு தேவையில்லை. ஆனால் உன்னோட அரியணையில் என்னோட தூதுவன் ஒரு நாள் அமர்ந்து ஆட்சி செய்வான். இதுதான் உனக்கான தண்டனைன்னு தன்னோட பெருந்தன்மையை வெளிப்படுத்தினார் ராஜராஜ சோழன். இப்போ நீங்கள் பார்க்குற கோபுரத்துக்கு பேர் ராஜராஜன் கோபுரம்.
இப்போ நீங்கள் பார்க்குறது வாராகி சன்னதி. வாராகி அம்மன் கிட்ட ராஜராஜ சோழன் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அனுமதி வாங்கிட்டு போவாராம். இப்போ நீங்கள் பார்க்குற நந்தி தான் ராஜராஜ சோழனால் இந்த கோயிலுக்கு வைக்கப்பட்ட உண்மையான நந்தி. இதுதாங்க உலகத்திலேயே பெரிய லிங்கம். இந்த லிங்கம் 13 அடி உயரம் கொண்டதுங்க. இந்த கோவிலில் நீங்கள் நிறைய கல்வெட்டை பார்க்கலாம். இது என்னென்னா, ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டினவங்களுடைய மற்றும் பொருளுதவி செஞ்சவங்களுடைய பெயர்களை எல்லாம் ஆவணப்படுத்தியிருக்காரு. இப்போ நம்ம பார்க்குறது சுமார் 216 அடி உயரம் கொண்ட விமானம். இதோட அடித்தளம், அதாவது பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா வெறும் 6 அடி தாங்க. நீங்கள் சாமியை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த பில்டிங் உங்கள் கண்ணில் படும். இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன் சென்டர். இந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் என்ன இருக்குன்னா, சோழர்களுடைய வரலாறு, சோழர்களுடைய 1000 காலத்து ஓவியம், இந்த கோவிலை எப்படி கட்டினாங்க, இந்த பாறைகளை எல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, எப்படி இங்கே கொண்டு வந்து இந்த கோபுரத்தை கட்டினாங்க, இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக இது உள்ளே பார்க்கலாம். ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இந்த சோழர்களோட ஓவியம் தெளிவாக இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த ஓவியத்தில் இருக்க ஒவ்வொரு முக அமைப்பு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே ஃபோட்டோவாக கொடுத்துருக்காங்க.
இப்போ நீங்கள் பார்க்குற சிற்பம் எல்லாம் ஒவ்வொரு புராண கதையை குறிப்பிடுறது. இது எல்லாம் ராஜராஜன் கோபுரத்தில் அமைஞ்சிருக்கு. தஞ்சை பெருவுடையார் கோவில் 1950 எப்படி இருந்தது, 2005 அதாவது 50 வருஷம் கழித்து எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்கு ஒரு புகைப்படம். இது கங்கை கொண்ட சோழபுரம். ராஜேந்திர சோழன் அதாவது ராஜராஜ சோழனோட பையனால் கட்டப்பட்ட ஒரு கோவில். இதை பற்றி நான் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எடுக்கிறேன். இந்த ஓவியம் ராஜராஜ சோழனும் அவரோட குருவான கருவூரார்னு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் 81 டன் கொண்ட ஒற்றை கல்லினாலான சிகரம். இந்த கோயில் வளாகத்திலேயே ஒரு அற்புதமான இடத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 16ஆம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களால் முருகனுக்கு கட்டப்பட்ட ஒரு கோவிலுங்க இது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமான கலை வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. இந்த தொப்பி போட்ட ஒரு உருவம் வேறு யாரும் இல்லைங்க, மார்க்கோ போலோ. ஐரோப்பியர்கள் கூட நல்ல வர்த்தக தொடர்பை இந்தியர்கள் ஏற்படுத்தியிருந்ததுக்கு காரணமாக இதை அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த கல்வெட்டுங்க.
இந்த கல்வெட்டு தான் ராஜராஜ சோழனோட மெய்கீர்த்தி மற்றும் இந்த கோயிலை தான் கட்டினதாகவும் மற்றும் தன்னோட வெற்றிகளை பற்றியும் இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ நம்ம பார்க்குறது பெரிய நாயகி அம்மன் சந்நிதி. இது 13ஆம் நூற்றாண்டில் சுந்தரபாண்டிய மன்னனால் கட்டப்பட்டது. இந்த நந்தி ஒரே கல்லில் செய்யப்பட்டதுங்க. 25 டன்னு எடை கொண்டது. இது நாயக்க மன்னர்களால் செய்யப்பட்ட நந்திங்க. இந்த நந்தி தாங்க இந்தியாவிலேயே 2வது பெரிய நந்தி. போட்டு வர சொல்லி அவரையும் கூட்டிக் கொண்டு இல்லை சொல்கிறேன் ஃபியூச்சரில் இதெல்லாம் வேண்டாமா. என்ன மக்களே, தஞ்சை பெரிய கோயிலை பார்த்தீங்களா? பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன். நன்றி.